வணக்கம் நண்பர்களே, விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் கட்டிங்ஸில் இருந்து வளர்க்கக்கூடிய சிண்ட்ரெல்லா, பர்ஸ்லேன், டேபிள் ரோஸ் போன்ற செடிகளை எளிமையாக எப்படி வளர்ப்பது என்பது பற்றியும், அதற்கான மண்கலவை நடவு செய்யும் போது கவனிக்க வேண்டியவை பற்றியும், அதன் வளர்ச்சி, பராமரிப்பு, பூக்கள் பெரிதாகவும் அதிகமாகவும் பூக்க செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றியும் விரிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா நீங்கள் எல்லா வகையான கட்டிங்ஸையும் எளிதாக வளர்த்து பயன்பெறலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி சிறிய வகை செடிகளோட கட்டிங்ஸ் வளர மண்கலவை இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் தொட்டிகளில் ஊற்றும் நீர் தொட்டிகளில் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணை நாம் தயார் செய்யணும். இப்போ நான் 15 தொட்டிகளுக்கான மண்கலவையை தயார் செய்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற தொட்டிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நான் சொல்கிற விகிதத்தில் மண்கலவையை தயார் பண்ணிக்கோங்க. இதுக்கு தோட்ட மண் 4 பங்கு, தொழு உரம் அல்லது மண்புழு உரம் 1 பங்கு, ஆற்று மணல் அல்லது கோகோபீட் 1 பங்கு. இதோட தொட்டி மண்ணில் ஈரப்பதம் நிலைச்சிருக்க கொஞ்சம் செம்மண் சேர்க்கணும். இந்த மண்கலவையில் செடிகளின் வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணூட்ட சத்தை அதிகரிக்கிறதுக்காக கொஞ்சம் மீன் அமிலம் சேர்க்கலாம். இந்த மண்கலவையை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தொட்டிகளில் 3/4 பாகத்துக்கு நிரப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் தொட்டியில் உள்ள மண்கலவை நல்லா நனையும்படி நீர் விடணும். இந்த தொட்டிகளில் உள்ள மண்கலவையில் ஈரப்பதம் காயாமல் 3 அல்லது 4 நாட்களுக்கு நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். மேலும் தொட்டிகளை நிழலில் வச்சு அதோட மேற்பரப்பில் பேப்பர் அல்லது துணியை போட்டு கவர் பண்ணி வைக்கலாம். இந்த முறையில் நாம் மண்ணை பதப்படுத்தும் போது மண்ணில் பல நுண்ணுயிர்கள் பல்மடங்கு பெருகி நம்ம கட்டிங்ஸு நடவு செய்த விட 1-2 நாட்கள்லேயே கட்டிங்ஸு துளிர் விட்டும் வளரும். அதே சமயம் வேர்களில் நோய் தொற்று ஏற்படாலும் தடுக்கப்படும். மேற்கொண்ட மண் பதப்படுத்தும் முறையை நாம் கட்டிங்ஸ் நடவு செய்யும் 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்னையே இது நம்ம தயார் செஞ்சு வைக்கிறோம். அடுத்து நடவு செய்யும் கட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு பேக்கிங்கில் வர கட்டிங்ஸு இப்படி தான் இருக்கும். இதை பேக் செய்து வெளியூர்லேருந்து நமக்கு வந்து சேர 2-3 நாட்கள் ஆகும். அதனால் இதன் இலைகளும் தண்டுகளும் இந்த மாதிரி லேசாக அழுகி போன மாதிரி இருக்கும். இதை நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அழுகிய இந்த பகுதிகளை நீக்கிடணும். இப்போ நீங்கள் பார்க்குறது அழுகிய பகுதிகளை நீக்கிய சுத்தமான கட்டிங்ஸு. அடுத்ததாக நடவு செய்யும் இந்த கட்டிங்ஸோட கீழ்ப்பகுதியில் ஒரு அங்குல அளவிற்கு அது கீழே உள்ள இலைகளெல்லாம் நீக்கி தண்டுகளை 2 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண்ணில் நடவு செய்யணும். நடவு செய்யும்போது மண்ணில் துளையிட இந்த மாதிரி பழைய பால் பாயிண்ட் பேனாக்கள் இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம். இங்கே 3 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டிகளும் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டிகளும் இருக்குது. பெரிய தொட்டியில் 5 அல்லது 6 அங்குல இடைவெளியில் 10 கட்டிங்ஸிலும், சிறிய தொட்டிகளில் மேற்சொன்ன இடைவெளியில் 7 முதல் 8 கட்டிங்ஸும் வைக்கலாம். தேவையான இந்த இடைவெளி இல்லைன்னா ஒரு சில மாதங்களில் செடிகளோட வளர்ச்சி பாதிக்கப்படும். நடவு செய்தவுடன் தொட்டிகளில் தண்ணீர் விடும்போது புதிதாக நடவு செய்த தண்டுகள் சாய்ந்து விடாமல் கவனமாக நீர் விடணும். இதை முடிந்த வரைக்கும் தொட்டியோட சைடில் தண்ணி விடும்போது தண்டுகள் சாயாமல் இருக்கும். நடவு செய்த இந்த கட்டிங்ஸ் தொட்டிகளை 3 நாட்களுக்கு லேசான ஈரப்பதத்துடன் கூடிய நிழலில் வைக்கலாம். 3 நாட்களுக்கு பிறகு செடிகள் துவண்டு விடாமல் ஆரோக்கியமாக இருந்தால் பார்ட் டைம் ஷேட்லேயும் வைக்கலாம். இப்போ இந்த கட்டிங்ஸு நடவு செய்து 1 வாரம் ஆகுது. இதில் பாருங்கள்,
2 அல்லது 3 கட்டிங்ஸு அழுகி போயும் இருக்குது. இப்படி துளிர் விடாமல் அழுகி போன கட்டிங்ஸ் உடனே நீக்கிடணும். அப்போ தான் மற்ற செடிகளுக்கு இதோட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாது. இதை போல் பூத்த பழைய பூக்களோட காம்புகளையும் எடுத்து விடணும். இந்த மாதிரி நடவு செய்யும்போது நீங்கள் 90% கட்டிங்ஸை தளிர் விட்டு வளர்க்கலாம். இப்போது நான் வச்சுருக்க இந்த இடம் மாலை வெயில், அதாவது 3 மணிக்கு மேலே தான் இங்கே வெயில் வரும். அப்படிப்பட்ட இடத்துல நான் இந்த செடிகளை வச்சுருக்கேன். செடிகள் நல்லா தளிர் விட்டு மொட்டுக்கள் வரும்போது முழு நேர வெயிலையும் இதை எடுத்து வைக்கலாம். டேபிள் ரோஸ், சிண்ட்ரெல்லா, பர்சலேன் இந்த 3 கட்டிங்ஸும் இந்த முறையில் தான் நாங்கள் நடவு செய்து வளர்க்கணும். இந்த கட்டிங்ஸு நட்டு 2 வாரம் ஆகுது. இப்போது இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்டுகள் நல்லா தளிர் விட்டு வளர்ந்துருக்கு. இப்போ இந்த தண்டுகள் நட்டு 1 மாதம் ஆயிருக்கு. இதில் மொட்டுக்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடிகளில் எந்த கலர் பூக்குன்னு நமக்கு இப்போ ஆர்வமும் அதிகமாகிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது 2 மாதம் ஆன செடிகள். பல அழகான பூக்களையும் இது பூத்திருக்கு. உரம் கொடுக்கறத பற்றி பார்க்கலாம். தண்டுகள் நடவு செய்த முதல் 1 மாதத்துக்கு நீங்கள் எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா மண் கலவையில் நாம் சேர்த்த உரமே அதோட வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்கும். 1 மாதம் அல்லது 1.5 மாதத்திற்கு பிறகு தொட்டிகளுக்கு ஒரு தொட்டிக்கு 4 கைப்பிடி அளவு தொழு உரமோ அல்லது மண்புழு உரம் அல்லது காய்கறி கழிவு உரம் எதையோ ஒன்று கொடுக்கலாம். இந்த 3 வகை உரங்களும் கிடைக்காதவங்க 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் எப்சம் சால்ட் கலந்து செடிகளுக்கு வேர்களில் ஊற்றிவிடலாம். இலைகள் மேலேயும் தெளிக்கலாம். இதனால் இலைகள் பச்சை பசேல்னும் பூக்கள் நல்ல டார்க்கான கலரில் அதிகமாகவும் பூக்கும். மேற்சொன்ன முறையில் 1 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் குறிப்பிட்ட அளவு இந்த உரங்களை கொடுத்து வரும்போது பூக்கள் பெரிதாகவும் அதிகமாகவும் பூக்கும். டேபிள் ரோஸ், சிண்ட்ரெல்லா, பர்சலேன் போன்ற எல்லா வகை கட்டிங்ஸ் இருந்தாலும் மேற்சொன்ன முறையில் மண்கலவை, நடவு முறை, பராமரிப்பு முறையை நீங்கள் பின்பற்றினா உங்கள் தோட்டத்திலும் அதிகமான பூக்கள் பூத்து குலுங்கும். கட்டிங்ஸ் வளர்ப்பில் மேல் சொன்ன முறையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.